மேஷம். மனதிலிருந்த தேவையற்ற பயம் நீங்கி துணிச்சல் பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். பிள்ளைகளால் குடும்பத்தில் பெருமை உண்டாகும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் வாங்கிக் கொடுப்பது உத்தமம். ரிஷபம். சுபகாரியங்கள் கைகூடும் இனிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயார் வழி உறவினர்களால் மங்களச் செய்திகள் வந்து சேரும். விவசாயத் தொழிலில் எதிர்பார்த்த விளைச்சல் கிட்டும். நிலம் சம்பந்தப்பட்ட பழைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். பரிகாரம்: அம்மன் ஆலயத்தில் விளக்கீற்றி லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது சிறப்பு. மிதுனம். எடுத்த காரியத்தில் விடாமுயற்சியால் வெற்றி காண்பீர்கள். உங்களின் தைரியம் இன்று பல மடங்கு கூடும். இளைய சகோதரர்களின் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடும். அக்கம் பக்கத்தினருடன் இருந்த சிறு மனஸ்தாபங்கள் மறைந்து சுமுக உறவு மலரும். பரிகாரம்: பெருமாள் கோயிலில் துளசி மாலை சாத்தி வழிபடுவது நலம் தரும். கடகம். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் களைகட்டும். பேச்சிலிருந்த வேகம் குறைந்து விவேகம் கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். வங்கியில் அடகு வைத்த நகைகளை மீட்க வழி பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நற்பெயரெடுப்பீர்கள். பரிகாரம்: சந்திர தரிசனம் செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பாகும். சிம்மம். சந்திரன் ராசியை விட்டு விலகுவதால் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை சீக்கிரம் முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒரு முக்கிய பிரமுகரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பரிகாரம்: சூரிய நாராயணரை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். கன்னி. சந்திரன் ராசிக்குள் பிரவேசிப்பதால் முகத்தில் பொலிவு கூடும். சுப செலவுகள் உங்களை தேடி வரும். மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். அரசாங்க வழியில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம்: புதன் பகவானை நினைத்து பச்சை நிற பயிறு தானம் செய்வது உத்தமம். துலாம். உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். வெளியோர் பயணங்களால் புதிய அனுபவம் கிட்டும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். மகான்களின் ஆசி கிட்டும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வந்தாலும் சமாளிக்கும் தெம்பு கிடைக்கும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். விருச்சிகம். தொட்ட காரியம் துலங்கும் நன்னாள். மூத்த சகோதரர்களால் லாபம் உண்டாகும். நீண்ட கால திட்டங்கள் இன்று செயல் வடிவம் பெறும். ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களின் செல்வாக்கு சமூகத்தில் உயரும். வரவேண்டிய பாக்கிகள் தடையின்றி வசூலாகும். பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளவும். தனுசு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தந்தையாரின் ஆசியால் காரிய வெற்றி உண்டாகும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். ஊர் மெச்சும்படி ஒரு தர்ம காரியத்தை செய்வீர்கள். பரிகாரம்: குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர் சாத்தி தியானம் செய்வது சிறப்பாகும். மகரம். அஷ்டமத்து சந்திரன் விலகுவதால் மனபாரம் குறையும். தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள் வந்து சேரும். குலதெய்வக் கோயிலுக்கு செல்ல திட்டம் போடுவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும் இனிய நாள். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளவும். கும்பம். இன்று மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் விழிப்புணர்வு தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உசிதம். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. புதிய முதலீடுகளை தள்ளி வைப்பது நல்லது. இறை சிந்தனையால் அமைதி காண்பீர்கள். பரிகாரம்: விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு தடைகளை நீக்க வேண்டவும். மீனம். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் லாபமும் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடமிருந்த பிணக்குகள் தீரும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் உண்டு. திருமண பேச்சுகள் சுபமாக முடியும். மனநிறைவான நாள். பரிகாரம்: தக்ஷிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடவும்.